உங்களுடைய விளக்கங்களை என் மீதோ நீங்கள் திணிக்க முடியாது. நான் நெருப்பு போல இருக்கிறேன். நான் என்னுடைய கருத்துக்களை தெளிவா சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி, எந்த ப்ராப்ளமும் எந்த பிரச்சனையும் எனக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அரசியல் ரீதியான வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் அமைப்பு நிலைக்கு நான் ஒரு குற்றம் செஞ்சிட்டேன், ஒரு துரோகம் செஞ்சிட்டேன் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் நான் தாவேகாவுக்கு போறதுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு மனநிலையில் அது அவங்களுக்கு உருவாகி இருக்கு. என்னோட அரசியலுக்கும் விஜய் அவர்களுடைய அரசியலுக்கும் நேர் எதிரான ஒரு போக்கு இருக்கு, விஜய் கட்டாயமா வெற்றி பெற மாட்டார் அப்படின்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. பேசுன உண்மைதான். தாவேகா பின்னாடி போகக்கூடிய நபர்களை பத்தியும் நீங்க முன்னாடி பேசியிருக்கீங்க. எல்லாம் ஆதாயத்துக்காக தான் அங்க போறாங்க அப்படின்ற கருத்தையும் நீங்க முன் வச்சிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப மைல்டா சொன்ன விஷயங்கள். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட ஒருத்தர் எழுதியிருந்தாரு, அதாவது சூசைடு பாயிண்ட்டுக்கு இவர் போயிட்டாரு, இன்னும் பல பேர் போறாங்க. தேடி தேடி குற்றங்களை கண்டுபிடிச்சி மருமகளை எப்படியாவது மகன்கிட்டேருந்து பிரித்து டைவர்ஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு தந்திரம்ங்கிறத தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு கட்சி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்கம் முதல் உதயநிதி ஸ்டாலின் வரை சினிமா சம்பந்தப்பட்டது. சினிமாவினுடைய அத்தனை நுணுக்கங்களும் வேற யாருக்கும் தெரிஞ்சதை விட திமுகவுக்கு தெரியும். உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அரை நூற்றாண்டு காலம் மேல பயணிச்சு தற்போது தாவேகால இணைந்திருக்கக்கூடிய திரு சி மகேந்திரன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். தொடர் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 18 வயசுல கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சேர்ந்தீங்க, சிபிஐ. இப்போ 73 வயசுல தாவேகாவில் இணைஞ்சிருக்கீங்க. இவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த மாற்றத்திற்கான தேவை என்ன வந்தது? இந்த இரண்டு கட்சிகளையும் இணையும் போது இருந்த மனநிலை என்ன? கம்யூனிஸ்ட் கட்சி என்னுடைய தாயை போன்ற ஒரு கட்சி. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் எனக்கான அறிவை கொடுத்தது, அதுதான் என்னை வளர்த்தது, அதுதான் எனக்கு போர்க்குணத்தை கற்றுக் கொடுத்தது, எல்லாத்தையும் அது கற்றுக் கொடுத்தது. ஆனால் கால மாறுதல்கள், இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய கால மாறுதல்களில் கம்யூனிஸ்ட் கட்சி மாறணும்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்கு. இன்றைய காலத்தில் அதுக்கான தன்மைகளை புரிந்து கொள்ளாமல் கால மாறுதலில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முறையை பின்பற்றுவது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் விவாதங்களும் இருந்து கொண்டிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை மாற்றத்துக்கு உட்படுத்திக்கல அப்படிங்கிற ஒரு குறைபாட்டினாலதான் தாவேகாவுக்கு போறீங்களா? அதுவும் ஒன்று, அது மட்டுமல்ல காரணம், அதுவும் ஒன்று. அடுத்தது அதுக்கான ரெண்டாவது காரணம் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒவ்வொரு காலத்திலும் மாறுதலுக்கான சில மையங்கள் உருவாகுது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க மறுக்கிறோம். அதாவது தட்பவெட்ப நிலை மாறுதல்களில் புயல் உருவாவதைப் போல, மழை உருவாவதைப் போல சமூகத்தில் ஏற்படக்கூடிய தட்பவெட்ப நிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுது. அந்த மாறுதல்கள் ஒரு சக்தியின் மூலம்தான் அது வெளிப்படுது. இது ஒரு யதார்த்தம். அதே போல் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருந்த பல்வேறு விதமான தட்பவெட்ப நிலைகள், வெளியிட முடியாத கருத்துக்கள், மக்களுடைய அதிருப்திகள், அதனுடைய வேதனைகள், வெளியிடுவதற்கு வாய்ப்பே கிடைக்காமல் சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து தேர்தலில் தாவேகாவின் மூலம் அது வெளிப்பட்டிருக்கு. அந்த வெளிப்பாடு எனக்கு உடன்பாடு உடையதாக இருந்தது. அதனால தான் அதில் நான் இணைஞ்சேன். இப்போ இந்த மாற்றத்துக்கு உட்படுத்திக்கல கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. 18 வயசுலேருந்து 73 வயசு வரையும் 55 ஆண்டு காலம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அதில் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, அதோட கொள்கையில் ஊறி போயிருக்கீங்க. நீங்கள் அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு என்ன முன்னெடுப்புகள் செஞ்சீங்க? அதை விட்டுட்டு வர்றதுக்கான ஒரு காரணம் என்ன இருக்குது அப்படின்றதுல என்னுடைய அதற்கான மாற்றங்களை தொடர்ந்து நான் முயற்சி செஞ்சுருக்கேன். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய பார்வை, அதிலிருந்து தமிழ் மக்களுடைய வாழ்வை கொண்ட அடிப்படையாக ஒரு பார்வையாக மாற்ற வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வைத்திருக்கேன். நான் தாமரை இலக்கிய இதழில் 20 ஆண்டு காலம் அதில் இருந்தேன். ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு மண் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இது என்னுடைய இந்த ஒரு 21ஆவது நூற்றாண்டினுடைய அரசியலில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அப்போ அந்த காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, ஈழ விடுதலை போராட்டம். அந்த போராட்டத்தில் தோடர் நல்லக்கண்ணு, தோடர் பாண்டியன் அவர்களோடு இணைந்து இந்த படுகொலையை, முள்ளிவாய்க்கால் படுகொலையை தடுத்து நிறுத்துகிற போராட்டத்தில் ரொம்ப முன்னணியில் இருந்தேன். ஆனால் அது முன்னணியில் இருந்தாலும் கூட
அது ஒரு விதத்தில் கட்சிக்குள்ள ஒரு குறைபாடு உடையதாக ஒரு பகுதியால் பார்க்கப்பட்டது. அகில இந்திய கட்சியே ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் கூட இவர்கள் வந்து இந்திய அளவிலான ஒரு கம்யூனிஸ்ட் கிடையாது, தமிழ் தேசிய கம்யூனிஸ்ட் அப்படின்னு. இப்போ கூட சில இளைஞர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து என்னை பற்றி குறை சொல்லி எழுதுறாங்கன்னா அடையாள அரசியல்னு சொல்கிறாங்க. அடையாள அரசியல்னா என்னன்னாக்கா தமிழ் தேசியத்தை பற்றி நான் பேசுகிறேங்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுகிறேங்கிறது தான் அடையாள அரசியல்ங்கிறாங்க. ஏன்னா இப்போவும் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், அது ரெண்டையும் பேசாமல் ஒரு சமூக விடுதலை என்பது சாத்தியம் கிடையாது. தேசிய கட்சிகளால் இங்கே மாநிலத்தில் வந்து பெரிய அளவில் கோலோச்ச முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம். அதனுடைய விளைவு வந்து 1967 காங்கிரஸ் தோத்தத்துக்கு அது ஒரு காரணம். கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற முடியாததுக்கு ஒரு காரணம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய ஒரு சரியான மதிப்பீடு கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லாதனால்தான் அது ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியால் தமிழ் மக்களை வென்றெடுக்க முடியவில்லை. இது ஒரு தொடர்ந்து குறைபாடாக இருந்தது. அந்த குறைபாடை போக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கிளர்ந்து நின்றது. அதுக்கு நான் ஒரு முக்கிய சக்தியாக அதில் பணியாற்றியிருக்கேன். இல்லை, உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு அரசியல் மாற்றங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து இப்போ நீங்கள் மாறுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறது கேள்வியாக முன்வைக்கப்படுது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, உங்களுக்கு முக்கிய அங்கீகாரம் கொடுக்கல, உங்களை முன்னிறுத்தலை, இந்த போதாமைகள்னால தான் வந்து இவர் தாவேகாவுக்கு வந்து போகிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக உங்கள் மேலே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பெரிய குற்றச்சாட்டையே கூட முன் வச்சுருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வச்சிருக்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்தில் வைக்கல. ஆரம்பத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் மு வீரபாண்டியனை வந்து தாவேகாவில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் ஆதவ் அவர்கள் கேட்டபோது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவருக்கு விருப்பம் இருந்தால் சேர்ந்துக்கணும், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுவும் அறிக்கையாகவும் பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகுதான் இவங்க வந்து ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எந்த ப்ராப்ளமும் எந்த பிரச்சனையும் எனக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அரசியல் ரீதியான வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் அமைப்பு நிலைக்கு நான் வந்து ஒரு குற்றம் செஞ்சிட்டேன், ஒரு துரோகம் செஞ்சிட்டேன் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வந்து நான் தாவேகாவுக்கு போகிறதுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு மனநிலையில் அது அவங்களுக்கு உருவாகியிருக்கு. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் தாவேகாவுக்கு போனதுக்கு பிறகு தான் உருவாகுதா? இப்போ அதுக்கு முந்தி வெளியில் வைக்கலையே, பொது வெளியில் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு என் மேலே வைக்கல, என்ன நீக்கப்பட்டதாவோ அறிவிக்கப்பட்டதாவோ பத்திரிகைகளையோ மற்றதுல எதுவும் இல்லையே. உள்ளுக்குள்ள இருந்ததா உங்கள்கிட்ட? உள்ளுக்குள்ள இருந்தது மட்டுமல்ல, உள்ளுக்குள்ள வந்து நான் பொறுப்புகளிலிருந்து பல பொறுப்புகளிலிருந்து இறக்கப்பட்டிருக்கேன். நான் தயவு செய்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அந்த விஷயங்கள் பேச வேணாம். அது அரசியலில் முக்கியமாக நான் கருதவில்லை. நான் அந்த கட்சியில் இருந்தேன், கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டேன், அதோடு அது முடிஞ்சு போச்சு. ஏன் இதை கேட்குறேன்னா, உங்களுடைய தனிப்பட்ட விஷயமா இதை பார்க்கல. ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் இங்கிருந்து அங்கே போறாரே, அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய போதாமைகள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடர்ந்து பயணிக்கிறதா அப்படின்ற ஒரு இளைஞர்களுடைய கேள்வியும் இருக்குது. இப்போ நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காலந்தாங்க சொல்லணும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் போனது ரைட்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட உரிமை, எனக்கு தனிப்பட்ட உரிமை. அது வந்து சரியா தப்பாங்கிறத காலம் அதை நிர்ணயம் பண்ணும். அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் கட்சி வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறைகள் இருக்குல்ல, அதில் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அது நான் அடிப்படையில் அதை மறுக்கிறதுங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு குடும்பத்தினுடைய உள் பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனைகளை வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே மாதிரி தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் நடக்கிற விஷயங்களை வெளியில் சொன்னால் வெளி உலகத்தால் அது புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுடைய விவாதங்கள், அவங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் பார்த்தாக்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வெளி உலகத்தில் இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்னால் அங்கு செயல்பட முடியாத ஒரு நிலைமையிலும் அகில இந்திய கமிட்டியில் இருந்தனா படிப்படியாக நான் இறக்கப்பட்டு கடைசியில் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் என்ற பொறுப்பிலிருந்தும் அகற்றப்பட்டேன். இது வந்து ஒரு நியாயமான விஷயமா எனக்கு தோணலை. அந்த வருத்தம் உங்கள்கிட்ட இருந்தது? அந்த வருத்தம் எனக்கு நிறைய இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட வருத்தங்களால் வந்து ஒரு கொள்கையை மாற்றக்கூடிய ஆள் கிடையாதுண்ணா. அதாவது இப்போ என்ன வைக்கிறாங்கன்னாக்க, இந்த மாதிரி இவர் தப்பு செஞ்சிட்டாரு, அதனால நாங்கள் நீக்கிட்டோம், அதனால இவர் தாவேகாவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்குது.
அது அந்த விவாதங்கள் வந்து ஒரு நெறி சார்ந்த விவாதம் அல்ல. அதோட நான் நிறுத்திக்கிறேன் அதை. அதுக்கு மேலே அது போகாதீங்க. ஏன் அப்படி போக வேணாம் அப்படின்னாக்க, அது ஊடகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக எனக்கு தோன்றவில்லை. உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் நீங்கள் ஒரு தனி டீம் போட்டு ஆராய்ஞ்சு தனியாக நீங்கள் எழுதிக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே போக நான் விரும்பலை. அது ஏன் தாவேக்காவுக்கு வந்தேன்னா இது சூழல். இந்த சூழலில் வந்து அடிப்படையில் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்தியா இருக்குது. இந்தியா மட்டுமல்ல, உலகம் தழுவிய முதலாளித்துவ நாடுகள் எல்லாவற்றிலும் தேர்தல் ஜனநாயகம் என்பது முற்றும் முழுவதுமாக பணத்தாலும் ஆதிக்கத்தாலும் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய இந்தியாவிலும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால வந்து என்னன்னாக்கா, மக்களுடைய நேரடி உணர்வுகள் எதுவும் அதில் பங்கு பெற முடியல. ஒரு வலையை போட்டு மூடி வச்சது மாதிரி, அல்லது ஜனநாயகத்தையே ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு பணம்ங்கிற சாவி, ஜாதிங்கிற சாவி, பல்வேறு சாவிகளை கையில் வைத்துக்கொண்டு அதை திறந்து எடுத்து தேவைப்படும் போது அவர்களை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் அந்த சிறைச்சாலையில் பூட்டி வைக்கக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் கடந்த கால அரசியலை நான் பார்க்கிறேன். அதுலேயும் தமிழ்நாட்டில் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. நான் 1967 தேர்தலேருந்து பார்க்குறேன். 67 தேர்தலில் முதல்ல ஒரு வாக்களிக்கக்கூடிய பையன் கிடையாது நான். அதுக்கு ஒருபாடு 71 தொடர்ந்து தேர்தலை வந்து நின்று பார்க்கிற போது, இப்போ நடந்து முடிந்த தேர்தல் என்பதும் ஆரம்பத்தில் இருந்த நடந்த தேர்தலுக்கும் இடையில் ஓட்டை ரொம்ப கேவலமாக விலை கொடுத்து வாங்க முடியும், எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்க முடியும், பரிசு பொருட்கள் மற்ற பொருட்களுக்கு மக்களை அடிமைப்படுத்த முடியும் என்பதான ஒரு ஜனநாயகத்தின் அருவருப்பு தன்மை மிகுந்த ஒரு பகுதி அதில் இருந்தது. அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய வேதனை. அது 2 திராவிட கட்சிகளும் தான் இதை மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்றீங்க. அந்த 2 திராவிட கட்சிகள்லையுமே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பங்கெடுத்திருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கெடுத்திருக்கு. ஒவ்வொரு முறை வெளியேறிய பிறகு அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கெடுத்திருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய ரோலை ஓரளவுக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. ஒரு தப்புக்கு வராமல் இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. அப்போ அந்த முயற்சியில் சில பலவீனங்களும் சில தோல்விகளும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு. அது வந்து ஒரு ஒரு வந்து ஒரு 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 ஊழலை அல்லது நல்லாட்சியை தருவதற்கான ஒரு தன்மையில் வந்து ஒரு போதிய வளர்ச்சியை அது கொடுக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கட்சியில் விமர்சனங்களும் அதை போன்ற விமர்சனங்கள் இருக்கு. திமுக அதிமுக என்பது மக்களுடைய உணர்வுகளை முழுமையாக அது செய்யவில்லை. அதில் கரப்ஷன் இருக்கு. கரப்ஷன் என்பது இருக்கிறதுங்கிற கருத்து வந்து சிபிஐ சிபிஎம் எல்லாத்துலேயும் இருக்கு, இல்லாமல் இல்லை. அதுக்கு நான் மட்டுமல்ல, எல்லாரும் சேர்ந்து தான் அந்த அசஸ்மெண்ட்டுக்கு வர்றோம். ஆனால் இப்போ ஏன் நான் இதில் வர்றேன் அப்படின்னு கேட்டாக்க, அது ஒரு நிலை, திமுக அதிமுகவுடைய நிலை. இப்போ தாவேக்கா வருது. தாவேக்கா வர்ற போது அது வெற்றி பெறுமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியல, ஒருத்தருக்கும் தெரியல. ஒரு மாயம் மாதிரி, ஒரு மேஜிக் மாதிரி வந்து அது நடக்குது. அது நடந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அரசியலாளர்கள், இன்னும் உலகம் முழுக்க இருக்கவனுக்கு இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. பார்க்குற போது அது கோர்ட்டில் தப்பு நடந்ததா, அல்லது குழந்தைகள் அது இது ஏதோ இந்த மிட்டாயில் மயக்கம் கொடுக்குறது மாதிரி ஏதாவது கொடுத்து குழந்தைகள் மூலம் பெற்றோர்களை ஆப்ரேட் பண்ணி அது மூலம் ஓட்டு போட வச்சு வந்ததா என்ற வகையில் தான் அந்த ஆய்வுகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பிள்ளைங்களை மயக்கி ஏதோ ஒரு விதத்தில் அது மூலமாக இப்படி ஒரு மாற்றங்கள் வந்தது அப்படிங்கிறது வந்து லாஜிக்கு எனக்கு பொருந்தலை. குழந்தைகளை யார் அப்படி பண்ணா, என்ன பண்ணா, ஏன் மயங்கினாங்க பிள்ளைங்க, எப்படி இது வந்தது அப்படிங்கிற விவரங்களை நான் தேடி பார்க்குற போது எனக்கு கிடைச்ச விடை என்னன்னா, உலக மாறுதலில் இணையதளம் என்பது முக்கிய பங்கு. அந்த இணையதளம் என்பது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்கின்ற வேற எந்த வருமானமும் இல்லாமல், ஒரு தொழில் செய்யலை, வேற ஒன்றும் செய்யலை, அரசாங்கத்தில் கமிஷன் மட்டுமே வாங்கி 50 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி என்ற அளவிற்கு பணத்தை இந்த தேர்தல் மூலம், இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக குவித்து வைக்கக்கூடிய கொடுமைக்கு எதிராக ஒரு கோபம், ஆத்திரம் என்பது அக்கார்டிங் டு மீ இன்டர்நெட் ஆர்கனைஸ்டு ஃபார்ம், அது இணையதளத்தின் மூலம் ஒரு வலிமை கொண்டு அது ஒரு இயங்கும் சக்தியாக மாறி அந்த சக்தி வந்து படித்த இளைஞர்கள், குழந்தைகள் வரைக்கும் அது போயிருக்குங்கிறது தான் என்னுடைய கண்ணோட்டம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்து வேறவாக இருந்திருக்கு. நாங்கள்லாம் வந்து கள போராளிகள். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக்கா களத்திலே இல்லை, ஒரு மாய தோற்றத்தின் மூலமாக, ஒரு ஒளிவட்டத்தின் மூலமாக வளர்ந்து அதன் மூலம் வாக்குகளை ஈர்க்க பார்க்குறாங்க.
என்னோட அரசியலுக்கும் விஜய் அவர்களுடைய அரசியலுக்கும் நேர் எதிரான ஒரு போக்கு இருக்கு, விஜய் கட்டாயமா வெற்றி பெற மாட்டார் அப்படின்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. பேசுன உண்மைதான், பேசுனேங்கிறது நான் மறுக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய அன்றைய மனநிலையும் அதான். ஆனால் தேர்தல் வெற்றிங்கிறதுக்கு பாருங்க, வெற்றிக்கு பிறகு ஏற்பட்ட பல சமூக ஆய்வுகளை பார்க்குற போது விஜய் எப்படி இந்த மாதிரி ஒரு சமூகத்தோட கனெக்ட் ஆனார் அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்த எல்லாராலுமே இப்படி ஒரு மகத்தான ஒரு மக்கள் சப்போர்ட் விஜய்க்கு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. இல்ல அவரு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு, நான் மக்கள்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போயிட்டு தான் நான் தேர்தலை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைச்சிட்டு இருந்தாரு. தேர்தலுக்கு பிறகு நீங்க சொல்லக்கூடிய கருத்தும் அதுவாக தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன ஆஸ்பெக்ட் என்னன்னா, கள போராட்டம், நாங்கெல்லாம் கள போராட்டம் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம், இவங்க அப்படியான ஒரு விஷயங்களை எதுவுமே பண்ணாம ஒரு ஒளிவட்டத்தின் மூலம் வாக்குகளை அறுவடை பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ற ரெண்டுக்குமான வேறுபாடுகள் இருக்கு. நான் அதை மறுக்கல. நீங்க இன்னும் இதை பாருங்க, இது என்னுடைய புரிதலா கூட நீங்க எடுத்துக்குங்க. நான் அப்ப சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் நான் புதிதாக புரிந்து கொள்கிறேன் அல்லது புதிதாக கற்றுக்கொள்கிறேன். எனக்கு அந்த காலத்துல தெரிஞ்சதை விட தேர்தல் மூலம் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்பது ஒரு புதிய படிப்பினைகளை தருகிறது. ஒரு கட்டத்தில் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நிலைமையில ஒரு கணக்கீடு செய்கிறோம். அதே நிலைமை மாறுகிறது. நிலைமை மாறுகிற போது மக்கள் மதிப்பீடு மாறுது. மக்கள் மதிப்பீடு மாறுகிற போது என்னுடைய மதிப்பீடு மாறுது. நான் அப்படிதான் இதை பார்க்குறேன். இது ஒரு 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 சூழலால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் படிப்பினையாக, ஏன்னா எல்லாத்துலேயுமே அரசியல் படிப்பினை உண்டு. இவருக்கு பெரியாருக்கு அரசியல் படிப்பினை உண்டு, அம்பேத்கருக்கு அரசியல் படிப்பினை உண்டு, காந்திக்கு அரசியல் படிப்பினை உண்டு. அவங்களையும் டிரான்சிஷன் நிறைய நடந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷனாக தான் இதை நான் பார்க்கிறேனே ஒழிய, அப்போ நான் நினச்சேன் இப்போ நினச்சேன் வேற ஆதாயத்துக்காக அப்போ இருக்கிற போது நான் மாறிவிட்டேன் என்பதை போல ஒரு தோற்றம் பத்திரிகைகளுக்குள் வரலாம். இல்ல நீங்க சொல்ற அதே சமூக வலைதளங்கள்ல உள்ள ஒரு அதிகாரத்துக்காக தோழர் மகேந்திரன் தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றி கொண்டு விட்டார் அப்படின்ற ஒரு கருத்தை இல்ல குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. குற்றச்சாட்டா வைக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அதாவது சூசைட் பாயிண்ட்டுக்கு இவர் போயிட்டாரு, இன்னும் பல பேர் போறாங்க. அது சூசைட் ஃபார்ம் அப்படின்னாக்க கம்யூனிஸ்டுகள் கடந்த காலத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சிருக்காங்க, 1-2 கிடையாது. அதாவது போகிற போக்கில் சில விஷயங்களை, சில கருத்துக்களை ஒரு ஒரு அதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டாக செய்கிறது அல்லது வியூஸை கூடுதலாக பெருக்கிறதுக்கு இந்த மலிவான தந்திரங்களில் போகக்கூடாது. நான் அப்படி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய மனசாட்சியை பொறுத்த வரைக்கும், இந்த டிரான்சிஷன் பீரியடில், இந்த மாறுகிற காலத்தில் நான் கேட்குறேன், இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு தேர்தலை, நான் தேர்தலுக்கு முந்தி விஜயை பற்றி சொன்ன விஷயம் வேற, தேர்தலுக்கு பிறகுங்கிற போது மக்கள் அளித்த தீர்ப்பு, மக்களுடைய அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிலைப்பாடை மாத்திக்கிறீங்களான்ற இல்ல, அது உங்க இன்டர்பிரேஷன். என்னுடைய அதாவது அரசியலை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களால இருக்கக்கூடிய இன்டர்பிரேஷன். ஐ எம் நாட் அக்ரி தட் இன்டர்பிரேஷன். உங்களுடைய விளக்கங்களை என் மீதோ நீங்கள் திணிக்க முடியாது. நான் நெருப்பு போல இருக்கிறேன். நான் என்னுடைய கருத்துக்களை தெளிவா சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி, நான் மாறினேனா மாறலையாங்கிறத விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் மாறினார்கள், அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம், எதுக்காக அவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, மற்றவர்களுக்கு திமுக போன்ற எல்லா வெற்றிகளையும் பெறக்கூடிய திமுகவை வெற்றி பெறும் என்று நம்பியவர்கள் என்ன காரணத்தை முன்னிட்டு அதை தோற்கடிச்சாங்க, ஏடிஎம்கே எதனால் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னாக்க, அந்த கேள்விக்கான பதிலும், என்னுடைய மன மாற்றத்திற்கான பதிலும், என்னுடைய அரசியல் புரிதலுக்கான பதிலும் உங்களுக்கு டேலி ஆகும். இல்லை, அப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது, இப்படியான ஒரு பதிலையும் நீங்க கொடுக்கும்போது, விஜய் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கல, அப்போ முழுமையா ஆதரிச்சாங்க அப்படின்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. யார் வைக்கிறது? எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள் எல்லாமே. நான் கேட்குறேன், ஒண்ணுமில்ல, 0லேருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சவர் 108ல் வர்றாரு. இதை உங்களால பாராட்ட முடியாது, உங்களால இதை தெரிஞ்சுக்க முடியாது. எந்த ப்ரிப்பரேஷனும் எதுவும் கிடையாது. முழு தொகுதிகள்லையும் வேட்பாளர் போடுறதுக்கு கூட அவங்களால முடியல. வேட்பாளரை தேடுறாங்க, யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள போடுறாங்க. அப்படி போட்ட ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட பாரம்பரியம் மிகுந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பலகாலம் கோலோச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கிடைக்காத ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. அதை நீங்க பாராட்டாம, அதை பத்தி நீங்க பரிசீலனை செய்யாம,
அவர் ஏன் அறுதி பெரும்பான்மை போடவில்லை என்ற கேள்வியை நீங்கள் கேட்டால் அது ஒரு நியாயமான கேள்வியாக எனக்கு தோன்றவில்லை. வேட்பாளர்கள்லாம் கூட யாரை நிறுத்துறதுன்னு தெரியல, கடைசி சமயத்தில் தேடி பிடிச்சி வேட்பாளர்களை போட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நீங்களே முன் வச்சீங்க. அப்படியான ஒரு போக்கு ஆரோக்கியமான போக்கா? யார் வேட்பாளர்னு தெரியாமல் ஒரு வாக்களித்த ஒரு மனநிலை அப்படின்றது நீங்களே ஒத்துக்கொள்றீங்க. அப்போ களத்தில் சந்திக்காமையே, களத்துக்கு போய் பணியாற்றாமே இவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு திமுக வைக்கக்கூடிய விமர்சனம் இதுலேருந்து நிரூபணம் ஆகுதுல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஏன்னா ஒரு கள போராளி, எத்தனையோ போராட்டங்கள் அதெல்லாம் நின்றுருக்கீங்க. இப்ப இவங்க அப்படியான எந்த முயற்சிகளையும் செய்யாமலே ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. தேடி தேடி குற்றங்களை கண்டுபிடிச்சி மாமி மருமகளை எப்படியாவது மகன்கிட்டேருந்து பிரித்து டைவர்ஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு தந்திரம்ங்கிறத தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி பெரிய ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது, ஆட்களை நிறுத்துகிறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, வந்தவங்களுக்கு பதவியும் ஆயிடுச்சு, எல்லாம் நடக்குது. இப்போ ப்ராப்ளம் என்ன? கவர்மெண்ட் ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். நடக்கிற கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும். இல்லை நீ வேட்பாளரை இப்போ தேடின போது ஏன்டா 34 தொகுதி 32 தொகுதியிலையும் நீ சரியான வேட்பாளர் நீ ஏன் போடலை, அதனால நீ செய்கிறதெல்லாம் தப்பு, அப்படி போடாதனால நீ செய்கிறதெல்லாம் தப்பு, அல்லது நீ சரியாக தேர்வு செய்யலை, உனக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி பேச வேண்டிய விஷயம். கல்யாணமெல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அதை கிளப்புற வேலை பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மாமியார் மருமகள் மீது குற்றத்தை கண்டுபிடித்து அவளை வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் அது. 0வில் இருக்கிற ஒரு ஆள் 108 இடம் பெற்றிருக்காருனாக்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடந்திருக்காது. அது ஏன் நடந்தது? அதுக்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை நீங்க அறியாமல் அடிப்படைகளை, நோயினுடைய அடிப்படைகளை பற்றி நீங்க யோசிக்காம அறிகுறிகளை மட்டும் அங்க புண்ணு வந்திருக்கு, இங்க புண்ணு வந்திருக்கு அப்படின்றீங்க. ஆனால் அதுக்கு வேற காரணம் இருக்கு, அதுக்கு வேற ரீசன் இருக்கு. அதை சொல்லும்போது சினிமா மோகத்தில் வாக்கு அளிச்சிட்டாங்க, ரீல்ஸ் மூலம் தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி மக்கள் மனசை மாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை திமுகவோ இல்லை அதிமுகவோ சொல்கிறாங்க. தொடர்ந்து இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியுமே ரீல்ஸ் ஆட்சி அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்கம் முதல் உதயநிதி ஸ்டாலின் வரை சினிமா சம்பந்தப்பட்டது. சினிமாவினுடைய அத்தனை நுணுக்கங்களும் வேற யாருக்கும் தெரிஞ்சதை விட திமுகவுக்கு தெரியும். திமுக என்பது சினிமா சாராத காமராஜர் மாதிரி ஒரு ஆள் உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது, அல்லது அதுக்கு முந்தி இருந்தவங்கள மாதிரி உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது. அதே போல கம்யூனிஸ்டுகளை போன்ற ஒரு கட்சி அல்ல. முற்றும் முழுவதுமாக ஆரம்ப காலம் முதல் திரைப்படம் என்ற ஒன்றை பயன்படுத்தி வளர்ந்த கட்சி என்பதை யாரும் மறுக்க மாட்டாங்க. திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி. அவங்க போய் எங்களால் இது முடியல, அவரால் தான் அது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், அது மாதிரி நடக்க முடியாதவன் அறுக்க முடியாதவன் எடுப்பில் 52 அருவாள்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு அருவா இங்கே ஒரு அருவா இருக்கானா அவனுக்கு அறுக்கவே தெரியல. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஆக்சுவலாக மக்கள் உணர்வு, மக்கள் சிந்தனை அப்படிங்கிறத அந்த ஒரு மிகப்பெரிய மக்களுடைய மன எழுச்சியை கொச்சைப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய ஒன்று. சினிமாங்கிறது இவருக்கு அறிமுகம், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதே அறிமுகம் ஸ்டாலினுக்கு இருக்குது, இதே அறிமுகம் உதயநிதிக்கு இருக்குது, இதே அறிமுகம் அரசியலை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்குது, இவருக்கும் அந்த அறிமுகம் இருக்குது. ஆனால் இந்த அறிமுகங்கள் எல்லாத்துலேயும் விஜயை தேடி பிடிச்சி அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உணர்வு, எந்த பிரச்சாரமும் பெருசும் இல்லாமல், ரீல்ங்கிறீங்களே, திமுக போடாத ரீலையா இவங்க போட்டாங்க? திமுக செய்யாத சோசியல் பிரச்சாரத்தையா இவங்க செஞ்சாங்க? இல்லை, இவங்க செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்கன்னா, அறிவார்ந்த சிந்தனைகள். அதுதான் நான் முந்தி சொன்னல, இணையதளவாசிகளுடைய உலகம் தழுவிய இளைஞர்களுடைய சிந்தனை, அந்த சிந்தனை போக்கு, அந்த சிந்தனை போக்கினுடைய அடிப்படைகள். இணையதளங்கள் அல்லது செயல்பாட்டில் ஒன்று பரபரப்பு இருக்குது, இன்னொன்று ஆழம் இருக்குது. அந்த ஆழத்தினுடைய கருத்தாக்கம் வேற மாதிரி இருக்குது. அந்த ஆழத்தினுடைய கருத்தாக்கம் பல புதிய சிந்தனைகளை உருவாக்கியிருக்கு. அந்த ஆழம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில், தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையை அது தந்திருக்கிறது. அதை புரிஞ்சிக்காம அந்த விவாதத்துக்குள்ளே போகாமல் தான், இட் இஸ் அ மெயின் கோர். அதை அடிப்படையில் புரிஞ்சிக்காம இது விஜயினுடைய கவர்ச்சியால் ஏற்பட்டுதா? விஜய்ங்கிறது ஒரு கருவி.
ஆனால் பிரச்சனை யாருடைய பிரச்சனைனாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4.5 கோடி மக்களுடைய பிரச்சனை. 4.5 கோடி மக்களுக்கும் ஒரு நாள் திடீர்னு கண்விழிச்சு பார்க்குறான். என்னுடைய வருமானத்தில், என்னுடைய பணத்தில் என்னை சுற்றி இருக்கிறவன் கோடிக்கணக்கான ரூபாய்களை எந்த தொழிலும் செய்யாமல், எதையும் செய்யாமல் சுருட்டி மூட்டையாக வச்சுக்கிட்டு இருக்கான். 10 கார் வச்சுக்கிட்டு இருக்கான். நான் கை கட்டிட்டு நிற்க வேண்டியிருக்கு. படித்து முடித்த இளைஞனுக்கு வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது என்கின்ற ஒரு கோபம். இப்போ இந்த கோபத்துக்கான பதில் இதெல்லாம் இன்னைக்கே இவர் விஜய் செய்வாரான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நான் பேசுறது மக்களுடைய கோபம். திராவிட இயக்கங்கள் மீது உள்ள வெறுப்பு தான் இந்த மாற்றத்திற்கான காரணம்னு சொல்ல வரீங்க. பணக்குவிப்பு, அதான் வெறுப்பு, பணக்குவிப்பு, மூலதன குவிப்பு, அதனுடைய ரொம்ப உச்சம். அந்த உச்சம் தான் இந்த மாற்றத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமா கருத்து உருவாகி இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இப்ப நான் ஏன் இதுல போய் சேரணுங்கிற எண்ணம் எனக்கு வருதுனாக்க, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா தேர்தலுக்கு முந்தையும் சரி, தேர்தலுக்கு பிந்தியும் சரி, இந்த வெற்றி கழகத்தில் இணையணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எந்த ஆதாயத்தையும் இருக்கலாம், ஆதாயம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் கூட மற்ற கட்சிகளுக்கு இந்த மாதிரி நான் உனக்கு செஞ்சு தர்றேங்கிறவன் எவன் பின்னாடி போக மாட்டேங்கிறான், இங்கே வர்றான். இதுக்கு சினிமா கவர்ச்சி தான் காரணம்னு நான் நினைக்கல. இல்லை, இந்த மாதிரி தாவேகா பின்னாடி போகக்கூடிய நபர்களை பற்றியும் நீங்கள் முன்னாடி பேசியிருக்கீங்க. எல்லாம் ஆதாயத்துக்காக தான் அங்கே போகிறாங்க அப்படின்ற கருத்தையும் நீங்கள் முன் வச்சிருக்கேன். அது ரொம்ப, அதெல்லாம் ரொம்ப மைல்டாக சொன்ன விஷயங்கள். நான் அந்த அப்போ சொன்ன போதும் விஜய் குறித்து சொன்னதில் இடையிடையே உள்ள சின்ன சின்ன விஷயங்கள். விஜய் விமர்சனம் வேற, தாவேகாவுக்கு போகிறவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய நோக்கத்தையும் நீங்கள் கேள்விக்குள்ளாக்கி இருந்தீங்க. அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், ஒரு 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 அரசியல்ங்கிறது கிட்டத்தட்ட ஆதாயங்களை நோக்கி தான் போகுது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு கரப்ட் இல்லாத ஒரு பெரிய இளைஞர் கூட்டம். நீங்கள் உடனே அதிமுகவில் இருக்கிற அவர் போகிறது இவர் போகிறத கேட்காதீங்க. அதெல்லாம் எக்ஸ்பிரஷனல். அது பொதுநிலை அல்ல. பொதுநிலை என்னன்றது கேட்டிங்கனாக்க, பெரும்பான்மையான சாதாரண ஆதரவு இருக்கு, மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி 0லேருந்து 108 வரை வந்திருக்காங்க. அப்புறம் ஏன் அதிமுகவிலிருந்து உறுப்பினர்களை தாவேகாவுக்கு கொண்டு வர தேவை என்ன இருக்கு? அவங்க வர்ற போது இவங்க என்ன செய்வாங்க? அதாவது தாவேகா, நீங்க ஒரு விஷயத்தை மீடியாக்கள் தெளிவுபடுத்தணும். அவருக்கு இடம் பத்தலை. உடனடியாக ஒரு 50 பேர்களை கொண்ட எடப்பாடியை கூப்பிட்டு, உனக்கு துணை முதல்வர் தர்றேன், நான் முதல் மந்திரியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் இணைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். ஏன் அவர் செய்யலை? ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. ஆட்சியை அமைக்க முடியாமல் போயிருமோங்கிற நிலைமை வருது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவெடுக்கலை, விசிகா முடிவெடுக்கலை, காங்கிரஸ் மட்டும் முடிவெடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஆயிடக்கூடாது, அதிகாரத்தில் தான் இருக்கணும்னாக்கா அந்த 50 பேரை கூப்பிட்டுருக்கலாம். அவர் கூப்பிடல. ஏன் கூப்பிடலைங்கிறது தான் இந்த அரசியலில் முக்கியமான பகுதி. அதுக்கு பிற்பாடு ரிசைன் பண்ணுறாங்க, சேர்றாங்கங்கிறதெல்லாம் பின்னுக்கு வரக்கூடிய விஷயங்கள். அந்த பின்னுக்குள்ள நீங்கள் கோவாவில் தேர்தலில் பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சு வந்தவன் அத்தனை பேரையும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் விலைக்கு வாங்கி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. மணிப்பூரில் அது நடந்தது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி. வேற கட்சிகள்லாம் பெரிய பெரிய கட்சிகள். ஆனால் புதிதாக சாதாரணமான வரக்கூடிய ஒரு முதல் முறையாக வர்றாரு. அவரே அரசியலுக்கு புதுசாக மக்கள்கிட்ட தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவரிடம் இருந்த இந்த பெருந்தன்மை என்பது என்னை ஈர்த்தது. ஆனால் அதுக்கு பிற்பாடு சில பேர் வர்றாங்களா, சேர்றாங்களா அப்படிங்கிறத சேர்றவங்களை நீங்கள் மறுக்க முடியாது. அந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்ததையும் அப்படிதான் பார்க்குறீங்களா? எது அவங்க கொடுத்தது தானே. அதாவது இவங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த்து வந்துருச்சு. யாருக்கு? இப்போ தாவேகாவுக்கு வெற்றிக்கான ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க எனக்கு ஆதரவு கொடுத்து தான் வரணுன்னாக்கா அவங்கள ஒரு மந்திரி சபையில் சேர்த்துருக்கலாம். அவங்கள மந்திரி சபையில் சேர்க்கல. அவர் காங்கிரஸை சேர்த்துருக்காரு, விசிகாவை சேர்த்துருக்காரு. கம்யூனிஸ்டுகள் வாங்கினாங்க, அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ இந்த அதிகாரத்தை பங்கிட்டு கொள்வது அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கரப்டிவ்னு நம்ம இப்போ கருதக்கூடியவங்களுக்கு அவர் இடம் கொடுக்கல. மன்னனை பார்த்து வழிபட்டால் மட்டும்தான் அது மரியாதை. மந்திரிகளை பார்த்து மட்டும்தான் மனிதநிலை. ஆனால் ஒரு சாதாரண மக்களோட சாதாரண மக்களாக போய் சேர்ந்தாக்க அது ஒரு உயர்ந்த நிலை என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலப்பிரபுத்துவ மனநிலை என்று நான் கருதுகிறேன். காவேரி பகுதியில் அந்த திருத்துறைப்பூண்டியை சார்ந்த ஒரு பகுதியில் உள்ள ஒரு இளைஞர் அவர் எழுதியிருந்தார். அவருடைய சகப்பு துண்டை பிடுங்கணும் அப்படின்னு எழுதினார். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.